Hi guys, welcome to our channel. நான் உங்க கோபிகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு பன் ஹேர் ஸ்டைல் எப்படி போடுறது அப்படின்றதுதான். அதுவும் வந்து தின்னான ஹேர்ல வந்து ஒரு பன் போடணும்னா ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம். பிகாஸ் அது வந்து ரொம்ப குட்டியா தெரியும் இல்லையா, போட்டாலே ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி இருக்கும். பட் அது வந்து வால்யூமனைஸா தெரியறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். என்னோட ஹேர்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்மூத்னிங் ஸ்ட்ரைட்னிங் எதுவுமே பண்ணல. தலைக்கு குளிச்சுட்டு இருக்க ஹேர் மட்டும்தான் இப்போ இருக்கு. என்னோட ஹேர்மே வந்து பார்த்தீங்கன்னா தின்னான ஹேர் தான். பார்க்கறதுக்கு வந்து வேவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வால்யூமனைஸாக தெரியுற மாதிரி இருக்கும். பட் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னோட ஹேர் எவ்வளோ தின் சொல்லி. சி தெரியுதா, இது வந்து ஒரு பக்கத்தோட முடி. இதில் நம்ம வந்து பின்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அண்ட் இதனாலே வந்து பன் நிறைய பேர் போட மாட்டாங்க. என்னோட ஹேர் வந்து நான் இன்னும் கட் பண்ணல, கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. ஸோ அதனால வந்து மேபி கொஞ்சம் பவுன்ஸியாக தெரியும் ஹேரு. அப்படி இப்படின்னு எதுனா பண்ணி நம்ம ஹேரும் கொஞ்சம் பவுன்ஸியாக இருக்குன்னு சொல்லி காட்டிக்க வேண்டியதான். அந்த நிலைமைக்கு நம்ம வந்தாச்சு. காட்டிக்க வேண்டியதான், அந்த நிலைமைக்கு நம்ம வந்தாச்சு. வீட்டில் இருக்கும் போது வந்து எல்லாருமே வந்து பன் போடுவோம். அதுதான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஹேர் ஸ்டைல் இல்லையா. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் போடுவாங்க, பட் வெளியே போட்டு போக மாட்டாங்க. பட் இனிமேல் வந்து நீங்கள் ஈஸியாக வெளியும் வந்து பன் போட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஹேரில் வந்து பன் எப்படி தெரியுது அப்படின்றத காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போனி போடுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா வந்து ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த ப்ளூ பேண்ட் தான் இருக்குது. ஸோ அது வந்து நான் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போனி டெயில் போட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக போட்டுடுறேன். ஸோ இப்போ இதை வந்து நார்மல் நம்ம பன் எப்படி போடுவோம் அந்த மாதிரி நான் வந்து சுற்றி காமிக்கிறேன். என்னோடய ஹேர் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத. நீங்கள் வந்து தின் ஹேரில் டைட்டாக வந்து ரோல் பண்ணி பன் போட்டிங்கன்னா ஷுவராக வந்து நல்லாவே இருக்காது. ஸோ அதனால எப்பயுமே வந்து இந்த மாதிரி டைட்டாக போடாதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு போயிடலாம். இப்போ இந்த மாதிரி அதே போனி போட்டுட்டு என்னோடய ஹேரை வந்து நான் டோட்டலாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. தென் என்கிட்ட வந்து ஒரு பிங்க் பேண்ட் இருக்குது. உங்கள்கிட்ட ரப்பர் பேண்ட் இருந்துச்சுன்னா ஷுவராக நீங்கள் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து நான் டைட்டாக போட்டுக்கிறேன். தென் அதுக்கப்புறமா கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அந்த கீழே இருக்க முடியை வந்து ரெண்டாக வந்து நான் டிவைட் பண்ணுறேன். ஓகே, தென் உங்கள் இன்சைடு அதாவது உள் பக்கமாக வந்து நம்ம அதை ரோல் பண்ண போகிறோம். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் நான் பண்ணுறது. ஸோ அப்படியே பொறுமையாக ரோல் பண்ணி கொண்டு போயிட்டு பின்னாடி எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, ஷியோராக இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த டிக் டிக் கிளிப்பா ஏதோ ஒன்று அதை வச்சு நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், உங்களுக்கே சூப்பராக தெரியும். இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ செகண்ட் மெத்தட் போயிடலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ரப்பர் பேண்ட் போட்டு டை பண்ணல, அந்த மாதிரி நம்ம போனி போடாமல் நார்மலாக நம்ம வந்து ஒரு பன் போட போகிறோம். இதை வந்து டைட்டாக சுற்றிக்கோங்க, அப்போ தான் நம்ம கைக்குள்ளே அது இருக்கும். ஓகே, தென் அதுக்கப்புறமா சேம் அந்த ப்ளூ பேண்ட் எடுத்து நான் வந்து ஃபுல்லாத்தையும் டை பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி முடியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் வெளியே விட போகிறேன். இது வந்து ஒரு மெஸ்ஸி பன் மாதிரி தான் இருக்கும். ஸோ முடிஞ்சிச்சு. இது பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு சொல்லி. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான பியூட்டி ஸ்கின் மேக்கப் வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ பண்ணுறேன். அண்ட் அந்த வீடியோஸை பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் எல்லாரும் எப்பயும் சந்தோஷமாக இருப்போம். பாய்.